ஹalleluya. 2 வாரமா ஒரு வசனத்தை தியானித்து வருகிறேன். என்ன வசனத்தை என்ன நீங்க மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இருந்தோம் ஞாபகம் இல்லை. இந்த காலை வைத்து இந்த காலை எழுதிடணும் விட்டுறணும். நீதிமான் பனையை போல செலுத்து. அந்த பனைக்கு யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க, அதை விசாரிக்க மாட்டாங்க, ஒண்ணுமே. ஆனாலும் அதை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். சரிங்களா? அதை விசாரிக்கிற அந்த சைன்யம் 25 அதிகாரத்தில் அந்த 10 சங்கீதம் 65 அதிகாரம் கீழே செகண்ட் லாஸ்டால் அதன் மரப்புகள் தண்ணீர்த்தக்கதாய் அதன் படைச்சார்களுக்கு தண்ணீர் இறக்கி அதை மலைகளால் கரை பண்ணி தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீ. தண்ணீர் நிறைந்த யார் வைக்கிற தண்ணி? நான் வைக்கிறேன். வாழைக்கு நான் பார்க்கிறேன். வாழை தோட்டத்துக்கு நான் பாய்க்கிறேன், மிளகாய் தோட்டத்துக்கு நான் பாய்க்கிறேன், வேற நெல்லுக்கு எல்லாம் நான் பாய்க்கிறேன். ஆனா பனைமரத்துக்கு நான் செய்யல, பாய்க்க மாட்டேன். பாய்க்க ஆனாலும் அது யார் விசாரிக்கிறான்னா அவசியம் தேவன் அதை என்ன செய்கிறாரா? விசாரிக்கிறார். அதற்கு நீர் பாய்க்கிறார். அதை என்ன செய்கிறாரா? அதை விளைய செய்கிறாரு, அதை வளர செய்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் நல்லவனுக்கு சொல்லுங்களா, நல்லவனுக்கு ஆண்டவர் ஒரு முறை ஒரு ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அங்க ஒரு தெரிஞ்சாங்க பேசிட்டு சொல்றாங்க, என்ன அட்டன் பண்றாயா, என்ன அட்டன் பண்றான், அவன் நல்லதான் இருக்கிறானே, அவன் நல்லவனுக்கு காலமே. நானும் அப்படியே இருந்துவேன் போயிடுவேன். அப்படியா? ஐயா அவன் நல்லா இருக்கிறான். ஐயா நீங்க ஒரு பேசும்போது அரசியல்ல கலாம தெரிஞ்சிருக்கணும், அடிப்படி ஆட்கள் இருக்கணும், ஏமாத்த தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது தெரிஞ்சாதான் இங்க இருக்க முடியும். அரசியல்ல சொல்றாரு அப்படி. அப்ப நல்லவனுக்கு எங்கேயும் அறிஞ்சல காலம் இல்லை. இந்த பனைமரத்துக்கு மனுஷன் விசாரிக்கையும் இல்லை. அது யார் விசாரிக்கிறனா? ஆண்டவர் விசாரிக்கிறார். அதனாலதான் அது சரி உயர உயர உயர. அப்ப நீதிமானா இருக்கிறவன், நல்லவனா இருக்கிறவனுக்கு யார் துணையா இருக்கிறான்? ஆண்டவர் துணையா இருக்கிறார். ஆண்டவர் துணையா இருக்கிறார். இந்த உலகம் நல்லவனை மதிக்காம இருக்கலாம். இந்த நல்லவனை யாருக்கும் கருதி பண்ண ஒதுக்கி அங்க உட்காரு, ஒரு வார்த்தை உட்காரு, நல்லவன் இருந்து போ, பிரச்சனை இல்லை. அங்கே இங்க வராத, இங்கே நல்லவனுக்கு காலம் இல்லை. நல்லவனுக்கு காலம் நன்மை நல்ல செய்ததுக்கு காலமோ இல்லை. எல்லாம் ஏமாத்த செஞ்சது அதெல்லாம் பேர் புகழ் இருக்கும். ஆனா நன்மை செய்தவனுக்கு ஒரு நாள் பேர் புகழ் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான் பனையை போல செய்வானாம். யார் விசாரிப்பு இல்லை, யார் உதவி செய்கிறவங்க இல்லை, யார் தேற்றாமல் இருக்கவங்க தனிமனமா இருப்பாங்க. தனிமனமா இருப்பாங்க. ஆனா மனமா இருக்கிற அந்த நீதிமான் அவன் யார் நம்பி இருக்கானா? ஆண்டவரை நம்பி. அவன் எப்படிப்பட்டன்னு சொல்லி அந்த நீதிமன்றம் சொல்லி வாசிக்க அதை எசேக்கியேல் புத்தகத்துல அந்த 18ஆம் அதிகாரம் 5-9 மறுபடியும் வாசிங்க. ஒருவன் நீதி
தீட்டுப்படுத்தாமலும் வாசிங்க தூர ஸ்திரீயோட சேராமலும் வாசிங்க ஒருவனையும் ஒடுக்காமலும் கொலையிடாமலுமாயிருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து வாசிங்க தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வாசிங்க வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டி கொடாமலும் போலீசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதர்களுக்குள்ளே வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகி அவனே நீதிமான். உண்மையாய் இருப்பவனே வசனவாசிங்க ஏசாதிகம் புஸ்தகத்துல 33:15-14 வாசிங்க. ஏசாதிகம் புஸ்தகம் 33:15-14. துன்மார்க்கன் தன் வாங்கின அடமானத்தையும் கொலையிட்ட பொருளையோ வாசிங்க திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் நீதியும் செய்தான் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு. அப்போ நீதிமான் எப்படி வளருவானா பனையை போல அவன் எல்லாத்துக்கும் ஆசமா இருப்பான். ஒரு பனை எப்படி மற்ற ஜனங்களுக்கு ஆசமா இருக்குதோ அதே போல நீதிமான் மற்றவங்க எப்படி இருக்கானா ஆனா நீதிமான் மனுஷனுக்கு உதவி என்ன செய்யாதான் கிடைக்கும். நீதிமானுக்கு மனுஷ உதவி நல்லது கடன் கேட்டா விடுவாங்க தரமான இருப்பாங்க. அப்ப நீதிமான் பனையை போல செழித்து ஓங்கியவளான்னு சொல்லி கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்ப நீதிமானா இருப்பதுனால என்ன பலன் வாசிங்க. அந்த அந்த 74 சங்கீதத்தை சொல்லுது துன்மார்க்கனை கண்டு பார்க்கும்போது அவனுக்கு பொறாமை இருந்துச்சு. வாசிங்க அந்த 73ஆம் சங்கீதத்துல சங்கீத புஸ்தகம் 73ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்களேன். சங்கீதம் 73 துன்மார்க்கனுடைய வாழ்வு யாரோட வாழ்வு? அநியாயம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், மற்றவரை ஏமாத்துறவன் அவனை பார்க்கும்போது யாருக்கு பொறாமை இருந்துச்சா? சங்கீதத்தில் அதான் சொல்றான் பாருங்க. ஆசாமின் சங்கீதம் அவர் சொல்றாரு சுத்த எண்ணவருக்கு தேவன் நல்லவரா இருக்கிறார் என்று சொல்லிட்டு சொல்றாரு. துன்மார்க்கனை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சா? அவன் கோயிலுக்கே போக மாட்டாங்க. கோயிலுக்கே நான் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு போறேன் ஜெபிக்கிறேன். ஒரு மாற்றமே வாழ்க்கையில எப்படி போனீங்க நினைச்சதான் வாழ்க்கை சொல்லி போடலாம். செஞ்சு துன்மார்க்க வாழ்வினை காண்கையில் நான் பொறாமைப்பட்டேன். பொறாமை வரும். பொறாமை அது பக்கத்துல சண்டை போடாதீங்க. பக்கத்துல அது எல்லாத்தையும் அன்போட ஐக்கியமாயிருக்கு. ஏன்னா மக்கள் சிலவர் சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் பிரச்சனை இல்லை, கண்ணடி கண்ணு பட்டா போச்சு. சில கண்ணு மோசமா என்ன சொல்ல பாருங்க. வாசிங்க மரண பரியந்த அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு எப்போல சாது வரையில் வந்து எழுத பிரச்சனை இல்லை. வாசிங்க அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. அவன் எப்படின்னா கம்பீரமா இருக்கிறான், நல்லா இருக்கிறான். ஒரு நாள் விரல் படுவதில்லை, ஒரு நாள் வியாதியும் படுவதில்லை, நல்லா இருக்கும். ஆசிரியர் நரப்படும் நரக்கத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சிரிச்சு கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை கண்கள் கொழுப்பினால் இடமாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தே இருக்கிறது. அவங்க இருதயம் விரும்புவது பார்க்கிறோம். அவன் நினைக்காதான் நடந்துட்டு இருக்கியா? நினைக்கிறதா?
அவன் எதனால் நினைக்கிறானோ அதுக்கு அதிகமா நினைச்சது. இதை பார்த்து எனக்கு போடாம எனக்கு ஒண்ணுமே இல்லையே, அவன் எவ்வளவு செழிப்பா இருக்கிறான், நான் இவ்வளவு முயற்சி பண்றேன், பிரயாசம் பண்றேன், இவ்வளவு வேலை செய்யறேன், ஒண்ணுமே தங்க முடியல. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட போய் பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தண்ணீர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்கிறார்கள். சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார். ஆஸ்தியை சொத்தை நல்லா ஒண்ணு எங்க இருந்து வருதுன்னு தெரியல. இது எனக்கு பாக்கி கம்மி இருக்குதான். அவன் நினைச்சுக்கு மேலான விஷயம் இருந்தது. பணம் கொட்டு அவர் எந்த பிரச்சனை நல்ல தைரியமா இருக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க, நல்ல உற்சாகமா இருக்கிறாங்க. நான் விருதாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி நான் சொல்றாங்க, நான் விருதாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமலே என் கைகளை கழுவினேன். சொல்றா நான் என்ன சொல்றாரு, விருதாகவே இதத்தை கடவுள்தாவே நான் பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறேன், குற்றமில்லாமல் என் கைகளை கழுவினேன். நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி யார் சொல்றா? அதான் சொல்ற நீதிமான் சொல்றான். நான் நல்லா இருக்கிறேன், நான் தப்பு பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா தப்பு பண்றவா சிரித்திருக்கிறான். அது வசனம் இருக்குது. நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டேன், நாளும் நான் திரும்பப்பட்டு கொண்டு இருக்கிறேன், காலைதோறும் தண்டிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டு. என்ன அருமையா ஒரு பேசுறாரு பாருங்க. நான் நினைக்கிறேன், இவருக்கு கோயில் போனியா, நான் கோயில் போக இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கேன், நான் தப்பெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் ஒழுங்கா ஜோப் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணுமே ஒரு வாக்கியமா இருக்குது, ஒரு வாக்கியம் உறுத்திகளை அதுக்கு இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனால் உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாக அவசியம் சொன்னா இவ்விதமா நான் பேசுவேன்னு சொன்னேனால் இதோட பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாக. வாசிங்க, இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து யார் முடிவை துன்மார்க்குடைய முடிவை கவனித்து உணரும்படி அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. வாசிங்க, நிச்சயமாகவே அவர்களை சர்க்கரான இடங்களில் நிறுத்தி கடைசியில பாக்குறாங்க. கடைசியில அவங்க துன்மார்க்கன் முடி எப்படி இருக்குதான், அவங்க சரக்கான இடத்துல விழுகி வாக்கியமாய் பார்க்கிறாரு. துன்மார்க்கன் அழகாதான் இருக்கிறாங்க, எந்த குறையும் இல்லை, அவங்க செய்வதா வாட்சிட்டு தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சொல்றாரு அவங்க முடிவு பயங்கரமான. ஆனா நீதிமான் ஒரு நாள் நினைச்ச மாட்டான். நீதிமான் யாரு தெரிவு செய்கிறாரு? அப்ப நீதிமானுடைய ஆசீர்வாதம் இல்லையா? நான் நல்லவனா இருக்கும்போது எனக்குரிய ஆசீர்வாதம் என்ன? நான் ஜெபிக்கிறவனா இருக்கும்போது எனக்குரிய ஆசீர்வாதம் என்ன? நான் ஆலயத்துக்கு வரும்போது எனக்குரிய ஆசீர்வாதம் என்ன? இந்த ஆசீர்வாதத்தை சொல்ல போறேன். முதலாவது வாசிங்க, சங்கீத புத்தகம் 34 அதிகாரம் வாசித்த பகுதியிலே 15 வசனம் வாசிங்களேன். சங்கீதம் 34 சங்கீதம் 15 வசனம். முதல் ஆசீர்வாதம் யாருக்கு? நீதிமானுக்கு. வாசிங்க, கர்த்தருடைய கண்கள் அப்ப நல்லவன், நான் நல்லவனா இருக்கிறையா, என் வாழ்க்கையில ஒண்ணுமில்ல முன்னேற்றம் சொல்லி நினைச்சிருந்த எனக்கு கர்த்தர் வார்த்தை வாசிக்கணும்னு சொல்றாரு. நான் நீதிமான் மேல கர்த்தர் கண். அல்லேலூயா. நீங்க நீதிமானா இருக்கும்போது மனுஷன் கண் அல்ல, கர்த்தருடைய கண் நம்மளை பார்க்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நீதிமான் சொல்லுங்க. ஒவ்வொரு கரங்களை தூக்குங்க, நான் நீதிமான் சொல்லுங்க. நான் நீதிமானா இருக்கிறேன்.
நீதிமான் இருக்கிறதுனால கர்த்தருடைய கண் என் மேல. மனுஷோட கண்ணு பட்டுச்சுன்னா தாங்க முடியாது. மனுஷோட கண்ணு பட்டுச்சுன்னா கண்ணு பட்டு யார் கண்ணோ பட்டுட்டியா, வைத்தா வலிக்குதியா, பொதி கொடுத்துட்டியா, சாப்பிடாம சாப்பிட போகாத பாங்க, சாப்பிடக்கூடாதியா, கண்ணு போட்டுருவோம், பொதி போட்டுருவாங்க. சொல்றது மனுஷோட கண் நீதிமான் அல்ல, நீதிமான் அல்ல, கர்த்தரோட கண்ணு நீதிமான். பாடல் போங்க. மலகான கண்கள் என்னை கண்டதாயே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிராகின்றேன். மலகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிராகின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் நான் நினைச்ச ஒருத்தர் என்ன பார்க்கல, என் வாழ்க்கை இதோ முடிஞ்சு நினைச்சேன். அந்த சொல்லுது அவருடைய கண்கள் நம்ம நினைச்சுனா கண்கள் நம்ம மேல நினைச்சது எங்க போகணும், யாரு போகணும், என்ன செய்யணும் என்று சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கு. அவருடைய கண்கள் நம்ம நினைச்சுதான். 2ஆம் புத்தகம் 14:9 வாசிங்க. 2ஆம் புத்தகத்துல 16ஆம் அதிகாரம் 9 வருஷம் என்ன சொல்லுது பாருங்க. 2ஆம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9 வசனம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். 14 சொல்லுங்க. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. யார் மேல இருக்கிறோம்னா நீதிமான்கள். அல்லேலூயா. நீதி செய்கிறவங்க மேல, கர்த்தருக்கு பயந்தவங்க மேல, ஆழத்துக்கு செல்கிறவங்க மேல, ஜெபிக்கிறவங்க மேல கர்த்தருடைய கண்கள் இருக்குதா? நோக்கமா இருக்குதியா? நம்ம நினைக்கலாம் நம்ம உத்தரம் பார்க்கலையா? ஏன் வாழ்க்கை நம்ம நினைச்சோம், ஏன் வாழ்க்கை நான் சொல்றதில்லை சோர்ந்து போகலாம். கர்த்தர் வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நீதி மேல நோக்கமா இருக்குது, எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்குது. மறந்துடக்கூடாது. நான் உண்மையா இருக்கும்போது, அவரை தேடும் போது, அவர் சாட்சியா இருக்கும்போது, கர்த்தர் நடக்கும் போது அவர் நம்மளை ஒருபோதும் மறவாதாண்டவர். அல்லேலூயா. அவருடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்குதியா, பார்த்துக்கிட்டே. உலகத்தில் பார்த்தோம்னா நீங்க எங்க பார்த்தாலும் கேமரா, எங்க பார்த்தாலும் செல்புல ஒரு செல்பு திருட்டு போச்சு. இங்க கணவர் இங்க இருக்கான்னா ஏதோ போன் எடுக்க சொல்லிட்டு அவர் இங்க கால் கடந்து இங்க இருந்து பைசா எடுக்கிறார். அவருக்கு தெரியல, கேமராவை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி தெரியவே இல்லை. எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு நைட்டு 2 மணிக்கு போலீஸ் அவங்க வீட்டுல போய் தட்டி அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க. நினைச்சாரு நம்மள ஒருத்தரும் பார்க்கல நினைச்சு 9,000 தூக்கிட்டு போயிட்டாரு. அதான் போய் நல்லா போய் 9,000 எழுதிட்டு இன்னைக்கு எல்லாம் மகிழ்ச்சி நல்லா சாப்பிட்டு திருச்சி எல்லாம் தூங்குறாரு. போலீஸ் கரெக்டா 2 மணிக்கு போச்சு பாருங்க. வீட்டுல நல்லா தூக்கிட்டு பண்ணிக்கலாம். உடனே தேர்ந்தோட உள்ள கூட நோக்கு எடுத்தாச்சு. சாதாரண மனுஷனே கண்கள் தப்பிக்க முடியாது. கல்யாணம் நடந்துச்சு. ஒரே ஆள் சரியான கூட்டத்துல மாப்பிளைய கைது ரிங்கு தொலைஞ்சு போச்சு. மாப்பிளைய மோதிரம் தொலைஞ்சு போச்சு. அதனால கல்யாணம் நடந்திருக்குது அனுப்பி விடாங்க. யாராவது மாப்பிளைய தொலைஞ்சு போச்சு அதை கண்டுபிடிச்சீங்கன்னா கொண்டு வந்து
என்ன லாபங்கள் என்ன எவ்வளவு ஒருத்தரும் முடிஞ்சு கொடுக்கல, ஒருத்தரும் கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு. 10 நாள் ஆச்சு, 12 ஆச்சு, 20 நாள் ஆச்சு. வீடியோ சீடி எடுத்து வீட்டில் குடும்பமாக பார்த்துருக்காங்க. குடும்பமாக பார்த்துருக்காங்க. குடும்பம் எப்படி தெரியும்னு சொல்லி பார்த்துருக்கும் போது ஒரு கேமரா அந்த கூட்டத்துல ஒருத்தர் அப்படியே கால் அப்படியே முன்னோட சேர நீட்டுறாங்க. நீட்டு அப்படியே ஏதோ இழுத்த மாதிரி இருந்தது. அந்த வீடியோல காமிக்குது. இல்லப்பா இவங்க மட்டும் ஏன் அப்படி அசைஞ்சிருக்கன்னு சொல்லி சின்ன ஒருத்தன் எல்லாரும் பார்த்துருக்காங்க. இன்னொருத்தங்க ஒருத்தர் கண்ணு அவங்க மேல படுது. என்னப்பா ஏன் இவன் எப்படி காலை எடுத்து நின்று இருக்கிறான்னு பார்த்தா அவன் காலை எடுத்தது மோதத்துக்காக எடுக்கிறது தெரியுது வீடியோல. எப்போ 15 நாள் கழிச்சு தெரியுது. பாருங்க, மனுஷனுடைய கண்ணு முன்னாடி மறைக்க முடியல. ஆனா நீதிமானுடைய மேல கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தம்மை தேர்ந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ள. அல்லேலூயா. மனதாதங்கயா தம்மை பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியாக, தம்மை நோக்கமுள்ள பிள்ளைகளை பதில் கொடுக்கும்படியாக அவருடைய கண்கள் பூமியெங்கும் கொண்டிருக்குது. அதான் சொல்றாங்க. 1 பேதுரு புத்தகம் 3:12 வாசிங்க. 1 பேதுரு புத்தகத்துல 3:12 சொல்றாங்க. 1 பேதுரு புத்தகம் 3:12 ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடுகள் வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தனை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் யோபு பக்தன் சொல்ற யோபு பக்தன் வசனம் வாசிங்க. யோபு 36:7 வாசிங்க. யோபு 36:7 யோபு புத்தகம் 36:7 வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் அவருடைய தம்முடைய கண்கள் நீதிமானை விட்டு விலகாமல் அவர்கள் ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஆண்டவர் நீதிமான் எப்படி இருக்காராம்? அவன் மேல கண்ணை வைத்து அநேகருக்கு ஆசீர்வாதம் முடியாத உயர்ந்த ஸ்தலத்தை வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீதிமானுக்கு மற்ற உதவி செய்யும் போது ஆண்டவர் சாதிக்கும் அவர் தேடும் போது தம்முடைய பிள்ளைகளோட கண் நோக்கமா இருக்குது. அநேகருக்கு ஆசீர்வாதம் செய்யலாம். உயர்ந்த ஸ்தலத்தை வைக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் முதல் ஆசீர்வாதம் நான் உண்மையா இருக்கும் போது, ஆண்டவர் தேடும் போது, அவன் நோக்கி பார்க்கும் போது, அவர் சமத்தை காத்திருக்கும் போது, மற்றவருக்கு ஆசீர்வாதம் இருக்கும் போது, மற்ற உதவி செய்யும் போது நம்ம நினைக்கலாம் என்னை யாரும் பார்க்கல, மற்றவரை பார்க்கவே எனக்கு புறாம இருந்துச்சு. ஆனா என்ன பார்க்கும் போது, அவர் வார்த்தை கேட்கும் போது கர்த்தருடைய கண்கள் மேல நோக்கமா இருக்கு. அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் என்ன? அவருடைய கண் நீதிமான் மேல மற்றவங்க பார்க்கும்போது குழந்தை தான் இருக்கு. நம்ம தான் பார்க்கணும். மற்றவங்க சொல்றாரு கத்து நம்பி இருக்கணும், கத்து சார்ந்து இருக்கணும், அவள் தேவையான சொல்லி நம்மளை தான் பார்க்கணும். மற்ற பார்க்கும்போது பொறாம வந்துதான் வரும், பொறாம வரும். மற்றவங்க சொல்றாரு ஆண்டவர் எனக்கு என்ன ஆசை நான் உண்மையா தேடும் போது, அவர் சார்ந்து இருக்கும் போது, அவர் சமத்தை காத்து ஜெபிக்கிறவா இருக்கும் போது அவருடைய கனி யாரா இருந்துச்சு. அடுத்த வாரத்தை கேட்பாங்க. சரிங்களா? கர்த்தருடைய கனி யாரா இருக்குது? நீதி. முதல் ஆசீர்வாதம் அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மனுஷனை பார்க்க வேண்டிய அவசியமே, மனுஷனுக்கு உதவி செய்ய அவசியமே இல்லை, மற்ற மனுஷன் நான் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எப்பமெல்லாம் எனக்கு தேவை இருக்குதோ அவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் எனக்கு பங்கு கொடுக்க ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சமூகத்தில் காத்துற பிள்ளைகள் நீதிமானா இருங்க, நன்மை செய்யுங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. தேவன் நீதிமான உங்களை மாற்ற உள்ளவராக இருக்கிறார். நீதிமான் இருக்கும்படி அவங்க தெரிந்து வச்சிருக்கிறார். நீதிமான் மேல உலகத்தை கண்படாதபடி கர்த்தருடைய கண் நம்மளை என்ன செய்கிறாராம்? பாதுகாக்கிறார். முதல் ஆசீர்வாதம் கர்த்தருடைய கண். கர்த்தருடைய கண் யார்? நீதிமான் யாரு? நீதிமான் யாரு? நான். கர்த்தருடைய கண் என்பது சரிங்களா? மறந்துவிடாது. தேவன் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க பலவராக நம்முடைய கிருபை
இப்படியாவது முதல் எழுப்பிடுங்க. அப்படி சமுத்திர காத்து ஏற்படுமா பரிசுத்தமான ஓய்வினால அவர் நன்றி எடுக்க முடியாது. பாட்டை கிழமைக்காக நன்றி சொல்லிவிட்டு சமதம் செலுத்துகிறோம். வருகிற வாரம் முழுவதும் ஆண்டவர் உங்களை என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. வருகிற வாரத்தை தேவை வாங்கியிருப்பதால் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. உங்களுடைய பலத்தவர் சாதனைக்க முடியாது. ஆண்டவரே உங்களுடைய கருத்துல என்னைய பிள்ளைகள் குடும்பத்தை அர்ப்பணிக்க சொல்லி அவருடைய கருத்தில் தாக்கி அர்ப்பணிப்போமா? மகா இருக்கும் கிருபை பரிசுத்த தகப்பனே, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளே 18ஆம் மாதம் 10 பரிசுத்தமான ஓய்வு நாளே இப்படி சமத்துவப்படுமாறு திருச்சபையாக நாமத்தை மேம்படுத்த துதிக்க ஆராதிக்க முடியாது. நீங்கள் பார்த்த கிருபைக்காக நமக்கு சோதரம். எப்பொழுதான உலகத்துல அப்பா துன்மார்க்கன் பார்க்கும்போது நாங்கள் பொறாமைப்பட்டோம் ஆண்டவரே. ஆனாலும் அப்பா துன்மார்க்கனுடைய முடிவு பயங்கரமா இருக்குதப்பா. நம்மளை சார்ந்திருக்கும் போது உண்மை தேடும் போது நீதிமானா இருக்கும் போது என் தகப்பனே நம்முடைய கண்கள் எப்பொழுது பார்த்துக்கிட்டே இருக்குதப்பா. நாங்க எங்க சென்றால் எங்க போனாலும் சத்துருக்களுக்கு அமர சத்துருக்கு ஆபத்துக்கு நோய்க்கு வியாதிக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நம்முடைய கண்கள் எப்பொழுது நோக்கமா இருக்கிறதுக்காக சொல்றோம். நீதிமான மாட்டக்கா சொல்றோம். நீதிமான் உலக நீதிமான பகைக்குமாப்பா. உலகம் நீதிமான எண்ணம் ஆண்டவரே. ஆனா நம்முடைய பார்வையிலே நீதிமான் விலையில பெற்றவனப்பா. நீதிமான் விசேஷித்தபடியா நீதியுடைய விசாரித்து நீதியை பார்த்து அவர் தேவை சந்தித்து அநேக ஆசையாக இருக்க முடியாது. நீதிமான் எடுத்துக்கப்படுத்துகிறான். சமூகத்தில் நீதிமானா நிற்கிற மாட்டவரே. நாங்கள் நீதிமானாவுடைய சமூகத்தில் நிற்கிறப்பா. எங்க தூச்சல் ஒவ்வொரு நீதிமானாவுடைய சமூகத்தில் நிற்கிற மாட்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பா. வந்தவா திரும்பி போகக்கூடாதப்பா. வந்தவா திரும்பி போகக்கூடாதப்பா. நம்முடைய கண்கள் எங்க பிள்ளைகள் நோக்கமா இருக்கட்டும்ப்பா. எல்லா தீமைக்கு நாசம் மோசம் ஆபத்து பத்துக்கு நோக்கி வியாதிக்கும் விஷக்கருங்கள் விஷ ஜந்துகளுக்கப்பா எங்க திருச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்தவடை மொழிபெடுத்துக்கோங்கப்பா. நம்முடைய கண்களுக்குள் மொழிபெடுத்துக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நம்ம வளம் தரப்பு எந்த நோக்கத்தை இந்த இதற்காக வளம் வந்தாங்களோ நீ அறிவிலாண்டவரப்பா. அப்ப வீணான காரியங்கள் சத்துருவின் எழுதாபடி அமரசத்தில் எழுதாபடி கண்ணிகள் உலகிட்டு அழுகாதப்பா. எங்க ஒவ்வொருத்தரும் செம்பு ரத்தப்படி மொழிபெடுத்துக் கொள்ளுங்கப்பா. சுவடுத்து பலவீனத்தோடப்பா நாளும் சமத்து காத்திருக்காபடிப்பா. இந்த தெனாவடிக்கு எல்லா பலவீனங்கள் இயேசு நாமத்தில் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரே. அப்ப மனுஷன் உச்சந்த உள்ள ரத்த பாய்க்குமாப்பா. சாரமா உச்சந்த உள்ள ரத்த பாய்க்கப்பா. அந்த மனுஷன் ரத்தத்துல ரத்தத்தை தனி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரேக்காக ஜெபித்து கட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு பேருக்காக ஜெபிக்கிறப்பா. கட்டு சுகப்படுத்த முடியாது ஜெபிக்கிறாங்க. இதனாலப்பா சிஷமாக இந்த மாத்திர ஆண்டவரே பிரதானப்படி மலையசுக்காக ஜெபிக்கிறாண்டவரேப்பா. அப்ப சுகப்படுத்த ஆளுக்கு கொடுத்த புதிய வருஷத்தை கொட்டி கொடுத்த ஆண்டவரேப்பா. இந்த வருஷம் ஆண்டவரே அப்ப மலையசுவோடு கூட ஆண்டவரே மேலெடுத்து மேல் போனமாருக்கு சொல்லி ஆண்டவரே. அப்ப அந்த புதிய ஆண்டுலேப்பா எல்லாம் புதிய மாறட்டும் ஆண்டவரே. வருஷத்தை நன்மையாக முடிச்சுட்டு ஆண்டவரேப்பா மெத்தப்ப சொந்தத்தை நிறைவேற்ற முடியாது அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அதப்பனே அப்ப எங்க சவாலான கருத்தை அர்ப்பணிக்கிறப்பா. அப்பா சிறுவதும் அறிஞர்கள் வளரும்படியாக அப்பா பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது விசேஷம் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்க முத்தாயோட கருத்தை அர்ப்பணிக்கிறேன். உதேசம் அர்ப்பணிக்கிறப்பா. இந்த வாழ் வேலைப்பா பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா தவறான வழிக்கு பேசுறாப்படி சத்துருவின் கண்ணில் வழி சிக்கிவிடாமப்பா. எங்க பிள்ளைகள் தவறு மோடி வளர்த்து கொள்ளுங்கப்பா. சுசம் ஞான தனிவை கொடுங்க ஆண்டவரே. அப்படியே புஷ்ணபாலோட கருத்தை அர்ப்பணிக்கிறப்பா. பரிதோஷம் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அன்பேசப்பா ஷான அர்ப்பணிக்கிறேன். நித்தியாசம் அர்ப்பணிக்கிறப்பா. இந்த புதிய ஆண்டு ஒவ்வொருப்பா புதிதாக மாறத்தை கண்டு செய்யுங்க சிசுமாக ஆண்டவரே. தகப்பனே அன்பேசப்பா சாட்சியை ஒவ்வொரு பிள்ளைகள் ஜெபிக்கிறேன். சாட்சி அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப மறுபடியும் எடுத்து போய்படுத்துங்க. அனைவருக்கு சாட்சியாக அனைவருக்கு ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். இப்போது சமூகத்தில் பிரிசலிடம் பிரியாத தேவன் ஆண்டவரே. தகப்பனே படைக்கப்பட்ட காணிக்கை கருத்தர் பண்ணிக்கிறப்பா. காணிக்க மாத்திரமே ஆண்டவரே உங்களுக்கு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை உமக்கே அர்ப்பணிக்கிறப்பா. காணிக்க மாத்திரமல்ல எங்களே ஜீவனை அர்ப்பணிக்கிறோம். அங்கீகரித்து பண்ணுங்கப்பா. இப்ப சமுத்திர பிரிசல் பிரியா தேவன் மீது நாள் முழுவதும் பிரசங்கோடு கொண்டு சொன்ன சாசனிக இரவு ஆராதனை ஆசனிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. அதே போலப்பா இந்த புதிய ஆண்டை கொட்டி கொடுத்த ஆண்டவர் இந்த புதிய மாதம் முழுவதுமாப்பா பிள்ளைகளோடு கிராமத்தோடு கிராமத்தோடு ஆஸ்வதிக்கவே தேவாங்க எல்லாவற்றையும் நிறைவேற்ற கொடுப்பா. 7 மாதம் அப்ப
அப்ப நாங்கள் காத்துள்ளதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் என்றால் இந்த 8ஆம் மாதத்தில் ஆண்டவரே அப்பா எதற்காக காத்திருக்காங்களோ எதற்காக நோக்கி பார்த்துக் கொண்டிருக்காங்களோ அந்த திட்ட சித்தம் நிறைவேற்றுமையாக ஜெபிக்கிறாங்க. அப்படி சமத்துவத்தில் சொல்லிவிட முடியாது தேவன் கர்த்தாத்தை அர்ப்பணிக்க பொறுப்படுத்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளவே, கர்த்தர் உங்களுடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையிலே கர்த்தர் உங்களுடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாகி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடவே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசு ராஜா நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும், இயேசு ராஜா நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். உம்மை பின்செல்வேனே நாதா, எனக்காக நிர்மரித்து, உம்மை பின்செல்வேனே நாதா, எனக்காக நிர்மரித்து, எல்லாரும் ஓடினாலே உமதன்மை நானிற்று, எல்லாரும் ஓடினாலே உமதன்மை நானிற்று. நானே வாழே, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றாரே. நானே வாழே, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றாரே. நாதன் கிறிஸ்து வந்தே பாரிலே ஓடிவா, நாதன் கிறிஸ்து வந்தே பாரிலே ஓடிவா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசு ராஜா நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும், இயேசு ராஜா நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய சகல பாடலும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று திரும்பி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க.